ஆனால் இந்த தடைகளையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள். நான் ஆண்டவரை நம்புகிறேன், எனக்கு ஏன் இந்த தடைகள்? என்னுடைய வியாபாரத்திலே ஏன் தடைகள்? என்னுடைய பொருளாதாரத்திலே ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஏன் தடைகள்? என் குடும்பத்திலே வர வேண்டிய நன்மைகள் இல்லை, ஏன் இந்த தடைகள்? என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒரு சூனியமாய் காணப்படுகிறது, ஏன் தடைகள்? என் குடும்பத்திலே இப்படி விதமான குழப்பங்கள் வருகிறது, ஏன் தடைகள் என்றுதான் எல்லாரும் இன்றைக்கு புலம்பி கொண்டிருக்கிறார்கள், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த மாதம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து முகமுகமாய் சொல்லுகிறார், எவ்வளவு பெரிய பிரச்சனையில நீ கடந்து போனாலும் எல்லாம் தடைகளையும் உடைத்து நான் உனக்கு முன்பாக கடந்து போகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து முகமுகமாய் சொல்லுகிறார். யோபுக்கு பல தடைகள் வந்தது. பொருளாதார தடை வந்தது, சரீர தடை வந்தது, நண்பர்கள் மூலமாய் தடை வந்தது, சிநேகிதர் மூலமாய் தடை வந்தது, தன்னுடைய உடன் பிறந்தவர்கள் மூலமாய் தடை வந்தது. ஆனால் ஆண்டவர் இடத்தில் அவன் அறிக்கை செய்கிறான், அவர் இருக்கிறார், அவர் சகலத்தையும் செய்வார், எனக்காக சகலத்தையும் செய்வார், சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது. ஒரு ஆமென் சொல்லுமா? என்னை குறித்த ஒரு நினைவு வைத்திருக்கிறார். என்னைக்காக யாவையும் செய்து முடித்து என் காரியங்களை வாய்க்கப்படுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்ன பிரச்சனை வந்தாலும் அல்லேலூயா, அவர் சகலத்தையும் செய்து முடிப்பார்.